ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது வந்து ஃபாலோவர் கமெண்ட்ஸ்க்கான வீடியோ தாங்க. நம்ம தினேஷ் ப்ரோ வந்து ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ண ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபுல்லாக என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீக்காவோட கான்வர்சேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாலே அதில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், டுடே வீக்கா கான்வர்சேஷன் வாஸ் ஸோ க்யூட் அண்ட் வீக்கா ரூம் கான்வர்சேஷன். காவேரி ஹேண்டை நோட் பண்ணிங்களா சிஸ்டர்? மெஹந்தி இருக்குது. ஸோ வீக்கா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் தான் கன்ஃபார்ம் சிஸ்டர். இந்த சீன் அந்த சீன் அப்புறம் ஷூட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ மெகந்தி காவேரி கையில் இருக்குது. ஸோ தாத்தா காஸ்டியூம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நான் நேற்று கமெண்ட்டில் சொன்ன மாதிரி இது ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனல், அதனால் தாத்தா எல்லாருமே ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஹந்தி வந்து நான் எப்போ நோட் பண்ணேன்னா, நம்ம வீக்காக்கு ஒரு வீடியோ வந்து பிரவீன் மன்னர் சார் யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் மெஹந்தி இருந்துச்சு. இதை பற்றி நான் பேசணும் ஸ்க்ரீன்ஷாட்லாம் கூட எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் மண்டைக்குள்ள ஐயோ இப்போ தானே கங்காவோட வளகாப்பு முடிஞ்சிச்சு, ஸோ அதனால் அப்போ போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி டக்குன்னா எனக்கு அந்த ஒரு தாட் வந்துச்சு. பட் அந்த டைமில் கங்கா வளகாப்பு இந்த ஷூட்லேயே எடுக்கலை. ஆக்சுவலாக அந்த ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு லாஸ்ட் மந்த் ஷெடியூலில் எடுத்ததுங்கிறது எனக்கு அப்போ ரியலைஸ் ஆகலை. இந்த ப்ரோ கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் இல்லை போன மாதம் ஷூட்டில் தானே வந்து எடுத்திருந்தாங்க அது அப்படின்னு எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அப்போ கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா அது வீக்காக ஃபங்க்ஷனுக்காக கையில் மெஹந்தி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக ஆச்சு. ப்ரீவியஸ் வீடியோக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இல்லை சிஸ்டர், கங்கா ஃபங்க்ஷன் அப்போ காவேரி கையில் மெஹந்தி இல்லை, இந்த மந்த் ஷூட் சீன்ஸ் வந்தது. எபிசோட் 701 ஸ்கேன் சீனில் இருந்து தான் இந்த மந்த் ஷூட் அப்போவே மெஹந்தி இருக்குது. அதாவது அவங்க வந்து ஸ்கேன் ஷூட்லேருந்தே நோட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அந்த விஜய் காவேரிக்கான ஒரு அழகான வீடியோ ஒன்று ஷேர் ஆச்சு இல்லையா, அதில் தான் நான் வந்து நோட் பண்ணி அவங்களோட கையில் வந்து மெஹந்தி இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க ஸோ கங்காவோட வளகாப்பு சீன் வந்து லாஸ்ட் மந்த் ஷெடியூல், இந்த மந்த் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆனது அவங்களோட அந்த ஸ்கேன் சீன் வந்துச்சு இல்லையா, அதில் தான் வந்து இந்த மந்த்துக்கான ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து கையில் மெஹந்தி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த மந்தில் ஸ்டார்டிங் 2 or 3 days வீக்கா வீட்டில் தான் ஷூட் போயிருக்கு. அதை தான் சித்தி லேட்டாக போஸ்ட் ஆர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் அதுக்கு வீக்கா ஹவுஸ் ஷூட் அப்புறம் தான் எடுத்தது. எப்படி சொல்கிறாங்கன்னா, கங்கா லைவில் சொன்னாங்க எனக்கு நாளைக்கு தான் ஷூட்டு, இன்னைக்கு நதி வீட்டில் ஷூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்னைக்கு எபிசோட் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நதி ஃபேமிலி, அதாவது நம்ம வீக்கா ஹவுஸ் இருக்குல்ல விஜய் ஹவுஸ், அங்கே ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே ஷூட் எடுத்திருக்காங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கங்கா லைவில் சொல்லும்போது எனக்கு இன்னைக்கு ஷூட் இல்லை, நாளைக்கு தான் நதி ஃபேமிலியில் ஷூட்டு அப்படிங்கிறத வந்து லைவில் சொல்லியிருக்காங்க. அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நெக்ஸ்ட் டே கங்கா காவேரி ஸ்டோரி போட்டாங்க வித் ஸ்கேன் சீன் காஸ்டியூம்ஸ். அண்ட் இப்போ இருக்கிற காவேரி காஸ்டியூம் வந்து ஒரு ஃபேன் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து ஃபோட்டோ கூட போட்டிருந்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ஷூட் முடிச்சுட்டு தான் நதி ஹவுஸ் ஷூட் போயிருக்கு. ஆர்டரில் இது ஃபஸ்ட்டு வருது, அதனால் காவேரி மெஹந்தி போட்டிருக்காங்க. அப்போ வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் சிஸ்டர். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் காஸ்டியூம்ஸ் அண்ட் பிக்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருந்தோம் தாத்தாவோட காஸ்டியூம் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேற்றுக்கே அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பக்கா ட்ரெடிஷ்னல் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதனால் தாத்தாவுமே அது மாதிரி தான் ஃபேமிலியாக வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்மளுமே அதை வந்து அக்ரி பண்ணிக்கிட்டோம். ஆமாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கையில் மெஹந்திலாம் போட்டிருக்காங்க. என்னதான் வந்து இந்த ட்ராக்லாம் இப்போ வந்தாலும் பட் ஆர்டர் வைஸ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காவேரி, அதாவது விஜய் வீட்டில் வீக்காக்கான அந்த ஃபங்க்ஷன் ஷூட் எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டில் இந்த ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அவங்க எப்போ ஆர்டிஸ்ட் அவைலபிளாக இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூட்டிங் எல்லாமே எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அரேஞ்ச் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஒரு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு விஜய் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் ஷூட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அதனால தான் காவேரி கையில் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி வந்து இந்த அதாவது நம்ம ஸ்கேன் சீன் இருந்துச்சுலே அதுலேருந்து அவங்களோட கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஹந்தி பிக் இருக்குது. ஸோ கங்கா லைவுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஷூட் வந்தாங்க. அந்த ஒரு காஸ்டியூமில் தான் நம்ம கங்காவும் காவேரியும் ஸ்கேனுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் ட்ராக் இதெல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் ட்ராக் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த சீன்ஸு இதெல்லாம் வந்து இது ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ட்ராக் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த காஸ்டியூம் வச்சு குழப்பிக்க வேண்டாம். ஸோ வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமில் தான் எல்லாருமே இருப்பாங்க. பிகாஸ் இது வந்து விஜய் வீட்டு ஃபங்க்ஷன், ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் வேல இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வீக்கா ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ அழகாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது வீக்கா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னும் முழுசாக நம்புறதுக்கு ஒரு அழகான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ ஃபார் யுவர் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ப்ரெடிக்ஷனையும் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ப்ரோ ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன்.